திருப்பலி நன்றிகளாக ஹெலன் மேரி அவருடைய பிறந்தாள் ஹெலன் மேரி ஹாப்பி பர்த்டே மற்றும் மார்டின் ஹாப்பி பர்த்டே ஜார்ஜ் என்னுடைய நன்றிகளாகவும் மரித்தாள் ஜெய மேரி ஜான் தெரேசா ஆந்தனி ராஜ் அர்த்தனா மேரி லில்லி துரைராஜ் ராகினி சலோமி ஸ்டெல்லா ஜோசப் டேவிட் பிபி பவுலினா சிவி மேரி மேரி ஜேக்கப் பாத்திநாதன் அவருடைய ஆன்மாவுக்காகவும் மற்றும் விசேஷமான கருத்துக்காக லாரன்ஸ் விமலா லாரன்ஸ் அவருடைய கருத்துக்களுக்காக திருப்பலி நடைபெற்றது. தந்தை மகன் தூய ஆவியினாலே நம் ஆண்டவராகிய இயேசு அருளும் கடவுளை நாமும் தூய ஆவியின் உத்தரவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சபை தூய மலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு உங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா இறைவனும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையற்று உமது வார்த்தையால் எங்கள் உள்ளத்திற்கு ஊற்றமளிக்க திருவிழம் கொண்டீரேன். அகவழியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சி கண்டு மகிழ்வுமாக. உம்முடைய தூய் ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து பதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரே நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாக. அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலையிராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே
செயல்களின் விளைவுக்கு ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடுப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்த வனத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். சீரியர்கள் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேர் பெற்றவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மாண்பாவோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மேலின் சென்னலின் ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்பமுற்று இருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்றி விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை அபிராகாவின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் விதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரியையும் கண்டார். அவர், தந்தை அபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து எனது நாவை குளிர செய்ய அவர் அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பினால் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு அபிராம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் நாள்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்போது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கு வெளியே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவரும் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வரவும் இயலாது. அங்கிருந்தும் நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை
எச்சரிக்கையாகாமல் என்றார். அதற்கு அபிராமும் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர் அப்படியல்ல தந்தை, அபிராமை இருந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அபிராமும் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்கவிட்டால் இருந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய நற்செய்திக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க வேண்டாம். சிறு பிள்ளைகள் கூட ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனக்கு நான் ஆர்டினேஷன் ஆகிட்டு இந்த பங்கில் வரும்பொழுது 2வது வருஷத்தில் நானும் ஃபாதர் லூயிஸ் 2 பேரும் நாங்கள் இங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்கோம். ஃபாதர் லூயிஸ் சொல்லியிருக்கிறாங்க பேரிஸ் மினிஸ்டர். இந்த சமயத்தில் போனீங்கன்னா அந்த ஒரு அம்மா நேரத்தில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய முறை. பட் இருந்தாலும் இது நல்லா மேட்ச் ஆகும். ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க, பிச்சை எடுப்பாங்க. அந்த அம்மா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு யாரோ கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு இருந்தோம். ஆனால் இருந்தாலும் அவங்க அந்த இம்பீரியல் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சாப்பாடு அழகாக இருக்கும். அது 4-5 பாக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அதை டிஎஸ்ஆர்எக்ஸ் பண்ணி தான் பாரிஸ் மினிஸ்டர் அவர் சொன்னார், அதை யாரும் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னார். அதனால நாங்கள் அதை கொடுக்கறதுக்காக அங்கே போனோம் இருப்பாங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு கொடுத்தோம். அழகாக இருந்தது. அது இருக்கும் ஒரு 300 ரூபா 350 ரூபாய் இருக்கும். அப்போவே இருந்தது ஃபுட்டு. அவங்க கையில் கொடுத்த பொழுது அவங்க சொன்னாங்க, நான் வயிறு சாப்பிட்டேன்ப்பா, இந்த சைடில் போகிறீங்கன்னா ஒரு பையன் அந்த பையன் சாப்பிடணும், அந்த ஃபிலிம்னஸ் ஹாஸ்பிட்டல் அந்த பையன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா. அதை அவங்க சொன்னது அப்படியே எங்களுக்கே ஒரு மாதிரி என்ன ஒரு இதயம் பாருங்களேன். ஒரு அம்மா ஏழப்பட்டவங்க, அவங்களுக்கு சாயந்தரத்துக்கு அவங்க வச்சிருக்கலாம். அவங்க அதை பற்றி கவலையே படலை. அவங்க இன்னொருத்தருக்கு போயிட்டு கொடுங்க, அந்த பையன் பசியாக இருக்க சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் யாருன்னு இருக்காங்க, அந்த பையனை ஒரு பிச்சைக்காரன் தான். கிறிஸ்துவனுடைய பாருங்களேன், ஒரு ஏழ்மையான அந்த அம்மா என்ன புரிதத்தன்மை அந்த அம்மா மூச்சுதான் இருப்பாங்க. இப்போ நான் அந்த அம்மா பார்க்குற ஒரு வேலையை இருந்துட்டாங்க எனக்கு தெரியல. கிறிஸ்துவனுடைய ஏழ்மையாக இருப்பவர்களுக்கு இரக்கம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது ஏழ்மையாக பிறந்தார். அவர் ஏழ்மையாக பிறந்து இந்த உலகத்தை இந்த மீட்டு அந்த ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கெல்லாம் விண்ணரசு சேர்ந்தவர்கள் அப்படின்ற அந்த மோட்ச பாகியத்தை அவர் தந்து கொடுத்தார். என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது இந்த 2 பேர் நான் பார்க்குறோம். ஒருவன் அந்த செல்வர், நல்ல பணக்காரர், எல்லா வசதியும் இருந்தது. ஆனால் அவர் பணக்காரராக இருந்ததுனால அவர் நரகத்துக்கு போனாரா? இல்லை. ஆனால் அந்த ஏழ்மையான ஒரு மனிதர் அங்கே இருப்பது அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சல அவர் பார்க்குறாரு. அப்புறம் உட்கார்ந்து அவர் அனுப்பி எனக்கு ஒரு தொட்டு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு தெரியும் அந்த லாசர் உட்கார்ந்துக்கிறது அவருக்கு தெரியும். அவர் அந்த இடத்துல வீட்டுக்கிட்ட இருந்தாலும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் எந்த ஒரு உதவியும் அவர் செய்யணும். அதுக்காக தான் அவர் நரகத்துக்கு போனார். கிறிஸ்துவனுடைய சில நேரத்தில் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறான ஒரு கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதமே அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான். நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்காரு, நம்ம ஒரு நல்ல படிப்பு கொடுத்துருக்காரு, நம்ம நல்ல வீடு எல்லாமே வசதியாக இருக்குது அப்படின்னா அது நம்மளை டெஸ்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போது நான் எவ்வளோ மற்றவங்களுக்காக நான் அதை நான் மற்றவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கணும், இல்லை மற்றவங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறது, அது கடவுள் நம்ம பார்ப்பார். அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுள் நமக்கு அந்த தீர்ப்பம் கொடுப்பார். என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது அந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருந்தது. ஒன்று மட்டும், யாராவது ஏழை நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போதுமே சந்தோஷப்படணும். ஏன்னா பாருங்களேன், அந்த லாசர் அவர் இறந்த பிறகு வானதூதர்கள் அவரை கொண்டு போய் அபிராம் அடையத்தில் உட்கார வைக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். ஏழ்மையாக இருக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நம்ம நினைக்கணும் ஏழ்மையாக இருக்கணுமே, என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இல்லை, ஏழ்மையாக இருக்கிறவர்கள் மட்டுமே மோட்சத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடுவாங்க. பணக்காரர்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம். ஆண்டவரே நிறைய முறை சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒருத்தர் கேட்குறாரு, நான் உங்கள் பின் செலுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் போயிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வருதே. ஏன்னா அவருக்கு நிறைய சொத்து இருந்தது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்கிறார்,
நான் வந்து மோட்சத்துக்கு போன என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறது எல்லாம் கட்டளைப்படி எல்லாம் செஞ்சுட்டு சொல்லும் பொழுது நான் அதெல்லாம் பின்பற்றுறேன் அப்படின்றேன். சரி, உங்களோட சொத்தை போயிட்டு வச்சுட்டு ஏழைகள் புரிஞ்சுக்கும் பொழுது அவர் வெஸ்டத்தோடு போகிறார். அப்போது பணக்காரர் இருக்கிறவர்களுக்கு வந்து மோட்சத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நிறைய பணக்காரர்கள் வந்து புனிதர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே ஏழ்மையோடு வாழ்ந்தார்கள், ஏழ்மையோடு பகிர்ந்து கொண்டார்கள் மற்றும் அந்த ஏழ்மையாக அவரும் வாழ்ந்தார்கள். அதுதான் நம்ம பிரான்ஸ் அசிசிக்கிறார்ல, பெரிய பணக்காரர் தான். கடைசியில் அவர் வந்து எல்லாமே விற்று அந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதெல்லாம் எல்லாம் சொத்தை விட்டுட்டு ஏழ்மையான வாழ்க்கையாக வாழ்ந்தார். கிறிஸ்துவனுடைய இன்று லாசரை வந்து வாழ்த்தவர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த ஒரு அனுபவம் தான் நமக்கு தேவை. ஆனால் அந்த பணக்காரர்கள் இருக்கும் பொழுது ஒரு அடக்கம் செஞ்சாலும் தான் சொல்லுது. அது இல்லாமல் அவர் பாருங்க, அவர் வந்து கேட்குறாரு, ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் தண்ணி எனக்கு கொடுத்தா போதும், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு அப்படின்னு. அதுக்கு வந்து அப்புறம் சொல்கிறார், அங்கேருந்து இங்கே வர முடியாது, இங்கேருந்து அங்கே வர முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவர் பாருங்க இவ்வளோ அவங்க ஃபேமிலி மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறார். இது நான் தான் இங்கே வந்துட்டேன், என் வீட்டில் இருக்கீங்கன்னா 5 பேர் இருக்கு, அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு அவர் அங்கே யோசிக்கிறார். சில நேரத்தில் வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லதாக இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். அது நல்ல விஷயம்தான். யோசிக்கும் பொழுது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, அவர்கள் வந்து நல்லதான வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த ஞானம் அறிவுப்படலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவங்க ஜெபிக்கணும் மற்றும் அவங்களுக்கு வழிகாட்டியுமே இருக்கணும். கடைசியில் அவர் வந்து சொல்கிறாரு, இங்கேருந்து யாரும் அனுப்பிச்சு விடல, அவங்க வந்து அதில் திருந்துவாங்க, அவங்களும் என்ன போலையும் தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர்றாரு. கடவுள் ரொம்ப கிளியராக சொல்கிறார், இங்கேருந்து யாரை போனாலும் அதை நம்ப மாட்டாங்க. ஒருவேளை அவர் நம்பணும்னா கடவுளுடைய வார்த்தையை அவங்க கேட்டு திருந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தி வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவான ஒரு புரிதல் கொடுக்கிறது. கடவுள் வந்து யார் பக்கம், கடவுள் யாரோடு இருக்கிறார்ன்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கடவுள் வந்து ஏழைகளோடு இருப்பார். அதனால தான் அவர் வந்து ஏழ்மைத்தனத்தில் இருந்தார். மாதாவோட பாருங்க, அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அப்படியே என்ன பெரிய ஆடம்பரமாக எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருந்தது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்தது. சூசிப்பர் கூட அவ்வளோதான். அவங்க வந்து நிம்மதியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பணம் இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப நல்லா ஆகிடுவோம், பணம் இருந்துச்சுன்னா கடவுள் இல்லைன்னா எனக்கு எல்லாமே சரியாயிடும். உண்மையாகவே அது இல்லை. உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை வந்து ஒரு கடவுளத்தில் கொண்டு போகும். அந்த அவருடைய லாசர் என்னன்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். அதாவது கடவுள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாருன்னா, அவர் ஏழ்மை இருந்தால் கடவுளை பார்த்துக்குவார் அப்படிதான் அவர் இருந்தார். அதனால தான் அவர் வந்து கடவுளுடைய சன்னிதானத்துக்கு செல்கிறார். கிறிஸ்துவனுடைய ஒருவேளை நம்ம வந்து கடவுளுக்கு நிறைய பிளஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளஸிங் வந்து நம்ம வந்து மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தான் அந்த பிளஸிங்க்கு வந்து ஒரு புரிதல் இல்லை ஒரு அர்த்தம் உண்மையிலே இருக்கும். அதனால ஏழ்மையாக இருக்கிறவங்க வந்து நம்ம க்ளோஸ் அவங்கள்ட்ட பழகணும், அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவங்கள்ட்ட நல்லது செய்யணும். அவங்கள்ட்ட இப்போ நம்ம வந்து ஏழ்மையாக இருக்கிறவங்க வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசுறதில்லை, அவங்களை கண்டுறதே இல்லை. அவங்களுக்கு யாரும் நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு விட்டுருவோம், அவங்கள்ட்ட நம்ம பேசுறது கூட இல்லை. ஏழ்மையோட அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அப்கோர்ஸ் அவங்க வந்து உங்கள்கிட்ட எதாவது ஹெல்ப் கேட்கலாம். அந்த ஹெல்ப் கேட்காம இருந்தாலும் அவங்களை நம்ம வெறுத்து தூரம் வைக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் வந்து யார் அப்படின்னா ஏழ்மையோடு வாழ்ந்த கடவுளுடைய பிள்ளைகள். அதனால் இந்த திருக்குறள் கடவுள் நாம் செவிப்போம். இறைவா, ஒருவேளை நான் வந்து நீ கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதம், ஒருவேளை நான் ஏழ்மையாக இருந்தால் பரவாயில்லை, எனக்கு அந்த மன உறுதியை தாரும், உண்மையில் நம்பிக்கையோடு நான் இருக்க, நான் கடைசியில் மோட்சத்துக்கு வரக்கூடிய செயல்களை நான் செய்யக்கூடிய அந்த தன்மையும் ஆசீர்வாதம்படி திருக்குறள் மன்றாடுகிறோம். என்னை காணிக்கையா
நம்பிக்கை மறைப்பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மத்தை மேற்படுத்தும் கிண்ணத்தில் முக கொடுக்கின்றோம். நம் திரும்ப நின்று முகம் ஊழியர்ப்புற தகவல்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவ உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயால் கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் போது திருவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தையை நீயோ எங்கள்
உமது திருமணத்தில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கணித்தான புனித மரியா அவருடைய கணவனான புனித யோசேப் புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உதராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழும் பங்குகளும் தகுதி பெற்று திருமணம் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேதும் வரவர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கிறிஸ்துவின் அன்பார்களே, என்னுடைய லட்சியத்தில் நான் பார்க்கும்போது கடவுள் அவர் எவ்வளோ நீதிமானதாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறார். நிறைய முறை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களோட மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் என்னுடைய லட்சியத்தில் ஆண்டவர் ஏழ்மையாக இருப்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லை, எத்தனையோ பணக்காரர்கள் இந்த திருச்சிப்பை வளர்த்து விட்டுருக்காங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கேரண்டி பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இவர்கள் கெட்டவர்கள் நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் நம்ம கொடுத்த அந்த வாழ்க்கையில் நாம் எப்படி மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற தன்மை நமக்கு இருக்கிறதோ அப்பொழுது தான் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த ஆசீர்வாதம் தருகிறார். அதனால் இந்த நேரத்தில் கடவுள் நாம் ஜெபிப்போம். நம்ம அனைவரும் மோட்சத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த தன்மையும் அந்த அருள் கடவுள் நமக்கு தரும்படியாக ஆசீர்வாதம் எல்லாம் செய்வது. விழுமில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியில் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கம் என்ற நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிற்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொழில் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதி. இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செல்வன், இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மிலிருந்து கிடைக்க பெற்றோர் பேரை பெற்றோர். இந்நாண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தேன். மாட்சிக்கு உரிய மறைநீக்குகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் நமக்கு செலுத்தும் நீரே நன்றியை ஏற்றுக்கொள்கிறாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவரை முடிவில்லாத ஆசையில் புனிதப்படுத்தி உம் ஒரே திருமகன் நற்செய்தியை கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சி மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதே மகிழ்வோடு வந்தடையும் தகுதி பெறுபவர்களாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவாக்கு நன்றி. உமக்கு நன்றி. அவர்கள் உங்கள் பாதாரம் பூவிகாதாரம் கன்னி மாதாவே சரணம். மாபாவம் எம்மை மேவாமல், மாபாவம் எம்மை மேவாமல், தாவாயே அருள் ஈவாயே கன்னி மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தறிந்தவராய் நோயிற கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின்